கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை கீத் என்ற தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் கருவுற்ற நிலையில் 8 மாத கர்ப்பிணியாக இருந்தவர் திடீரென உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சேகர் வழங்க நாம் கேட்கலாம். சேகர், என்ன நடந்தது? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கொடுங்குளம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செல்வராஜ் 45 வயதான இவரது மனைவி ஷகிலா 42. இந்த தம்பதிகளுக்கு 19 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத காரணத்தால் தமிழக கேரளா எல்லை பகுதியான களியக்காவிளை கீத் இயற்கை கருத்தரிப்பு மைய தனியார் மருத்துவமனையில் கடந்த 8 மாதங்களாக பல லட்சம் செலவு செய்து சிகிச்சை எடுத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட ஷகிலா திடீரென்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறி அவசரமாக மருத்துவமனை நிர்வாகம் ஆம்புலன்ஸ் மூலம் கேரளா மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஷகிலா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக களியக்காவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிர் இழந்த கர்ப்பிணி பெண் உடல் கேரளா மாநில மருத்துவமனையில் இருந்து குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இங்கு உடல் கூறுவகை செய்யப்பட்டு உட்பட உள்ளது. உடல் கூறுவகை ஆய்வு முடிவுகள் வந்த பிறகே தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்தால் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதோ காரணம் இருக்குமா என்பதை தெரிய வரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சேகர்.